Good morning, students. Service on the Metric Higher Secondary School, 11th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today, we are going to discuss about non-chordates, invertebrata. முதுகு நாற்றவை. Phylum Porifera. தொகுதி. Phylum means தொகுதி. Porifera. துளை உடலிகள். துளை அந்த உடல் முழுவதும் மைனூட் சின்ன சின்ன துளைகளாக காணப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு தான் அது போரிஃபெரான்னு சொல்றாங்க. போரஸ் மீன்ஸ் போர், ஃபெரா மீன்ஸ் டு பியர், பெற்று இருக்கிறது. These pore bearing animals are commonly called sponges. உடல் முழுக்க துளைகளை சின்ன சின்ன மைனூட் போர்ஸ் துளைகளை உடைய இவற்றை பொதுவாக கடற்பஞ்சுகள், ஸ்பாஞ்சஸ் மீன்ஸ் கடற்பஞ்சுகள் என்று அழைக்கின்றன. They are aquatic, mostly marine, asymmetrical, and few species live in fresh waters. They are aquatic. இவைகள் பெரும்பாலும் நீர்வாழ் விலங்குகள். மோஸ்ட்லி மரைன், பெரும்பாலும் இவைகள் என்னது கடல் நீரில் காணப்படுபவை. ஏசிமெட்ரிக்கல், சமச்சீர், இவற்றின் உடல்கள் சமச்சீரற்று காணப்படுகின்றன. And few species live in fresh waters. இவைகளை காணப்படக்கூடிய சில சிற்றினங்கள், species mean சிற்றினங்கள், live in fresh water, நன்னீரில் வாழக்கூடியவையாக இருக்கின்றன. They are primitive, எளிமையானவை, multicellular, பல செல்களால் ஆனவை. Sessile, இந்த வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. Sessile means இந்த அனிமல்ஸ் என்னது நீர்ல ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே ஒட்டி காணப்படும். அங்கங்க ஃப்ரீயா ஸ்விம் பண்ணாது, ஒரு இடத்தில் ஒட்டி காணப்படும். Sessile animals with cellular level of organizations, செல் அளவிலான அமைப்பை உடையதாக காணப்படுகின்றன. In which the cells are loosely arranged. செல் அளவிலான அமைப்பை உடையதாக காணப்படக்கூடிய விலங்கில் என்னது செல்கள் அனைத்தும் தளர்வாகவே இணைக்கப்பட்டுள்ளன. They are either radially symmetrical or asymmetrical in animals. இவைகளை பெரும்பாலும் என்னது ரேடியலி மீன்ஸ் ஆர சமச்சீர். பொதுவாக இதில் என்னது சமச்சீரற்ற உடல் காணப்படுதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. They are either radially symmetrical, பெரும்பாலும் ஓரளவுக்கு ஆர சமச்சீராகவோ அல்லது என்னது உடல் சமச்சீர் அற்ற காணப்படுகின்றன. Some animals given examples. First one is Sycon, Hyalonima, Salina, Eucleptella. இந்த ஒரு 4 அனிமல்ஸ் உங்களுக்கு போரிஃபெராவுக்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. They possess a water transport system or canal systems. உயிர்களில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், நீரோட்ட மண்டலமான கால்வாய் சிஸ்டம், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், நீரோட்ட மண்டலம், சிஸ்டம் மீன்ஸ் மண்டலம், கால்வாய் மண்டலம் இவ்வுயிர்களில் சிறப்புற்று காணப்படுகின்றன. Where water enters through minute pores called oistia. இந்த விலங்குகளில் இந்த உடல்ல காணப்படக்கூடிய மைனூட் போர், நுண்ணிய அந்த துளைகளுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஆஸ்டியா. மறக்காதீங்க, இந்த அனிமல்ல பாடி அதனுடைய உடல் பகுதியில் காணப்படக்கூடிய அந்த நுண்ணிய துளைகளுக்கு ஆஸ்டியான்னு பேரு. லைனிங் த பாடி வால் த்ரூ விச் த வாட்டர் என்டர்ஸ் இன்டு, அந்த ஆஸ்டியா வழியாக வெளியில இருக்கக்கூடிய அந்த நீரானது உடலுக்குள்ள புகுது. விச் த வாட்டர் என்டர்ஸ் இன்டு எ சென்ட்ரல் கேவிட்டி, மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மைய பகுதியை போய் சென்றடையுது. சென்ட்ரல் கேவிட்டி மத்திய குழியில போய் சேருது. அந்த மத்திய சென்ட்ரல் கேவிட்டிக்கு பேரு என்ன? ஸ்பாஞ்சியோசீல். அந்த சென்ட்ரல் கேவிட்டிக்கு பேர் என்னது? ஸ்பாஞ்சியோசீல். அது அங்க போய் சேருது. இங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த வாட்டரானது ஆஸ்டியா வழியாக உள்ளுக்கு என்டராகி மத்திய குழியை போய் சென்றடையுது. சென்ட்ரல் கேவிட்டியை அடையுது. அந்த சென்ட்ரல் கேவிட்டிக்கு பேர் தான் என்னது? ஸ்பாஞ்சியோசீல். அண்ட் கோஸ் அவுட் த்ரூ த ஆஸ்குலம். அங்க இருந்து அந்த மைய குழியில இருந்து திரும்பவும் தண்ணி வெளியேறுது. எதன் வழியாக வெளியேறுதுன்னா ஆஸ்குலம்ன்ற அந்த துளையின் வழியாக வெளியேறுது. திஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ், இந்த சுற்றோட்ட நீரோட்ட மையம் சிஸ்டம் மண்டலமானது நீரோட்ட
சுற்றோட்ட மண்டலம். அந்த மண்டலமானது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா, இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஃபுட் கேதரிங், உணவை சேகரிக்கிறதுக்கும், சர்க்குலேஷன்ஸ் பிளட் சர்க்குலேஷன் மாதிரி இங்கே அந்த என்னது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அந்த மாதிரியான அமைப்புக்கும் ஃபுட்டை எடுத்துகிட்டு போகலாம். சர்க்குலேஷன் மோஸ்ட்லி காமனாக எதுக்கு சொல்லுவாங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான என்னது சுற்றோட்டத்திற்கும், ரெஸ்பிரேஷன்ஸ் சுவாசித்தலுக்கும், அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் கழிவு நீக்க என்னது வேஸ்ட்டை வெளியேற்றுவதற்கும், அதான் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், அந்த மாதிரி கழிவு நீக்கத்திற்கும் இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமானது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது.